இருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. உடனே தள்ளிடாதீங்க. என்ன பேசுறது உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கேளுங்க. கர்த்தர் பேசுகிறார். ஏசப்பா உங்களோட பேச விரும்புகிறார். என்ன பேசணும் கொஞ்சம் கேட்டு போங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பிரயாசப்படுறேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் நடப்பதில்லை, ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு நினைக்கிறியா? ஏசப்பா ஒரு வாசனத்தை பேசுகிறாரு. 28:8 சொல்கிறாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களும் நீ கையிடும் எல்லா வேலைகளையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பாருங்க. நீ ஏன்பா புலம்பி எழுதுனுக்கிற? நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள்பா. புலம்பாத, செய்கிற வேலை சீராக செய்துக்கினே இரு. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன் கையின் பிரயாசத்தை என்ன வேலை செய்கிறேன் அந்த வேலையை உன்னை ஆசீர்வதித்து மேலே நான் உயர்த்த போகிறேன். உன் கையின் பிரயாசத்தை உன் களஞ்சியத்தையும், களஞ்சியம்னா நீ சேர்த்து வைக்கிற பொருள் எல்லாமே, உன் களஞ்சியத்தையும் நீ வேலை செய்கிற எல்லா கட்டையிட போகிறாங்க. உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலை, எந்த வேலையும் உன் கையினால் செய்கிறியோ அது எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறன்றார். எல்லா வேலையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசம் எந்த தேசத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்காக தான் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்குறேன், இந்த வசனத்தை கேட்குறேன். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை, எவ்வளோ நாள் கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில் உயர்வே கிடையாது, அப்படி தான் கஷ்டப்படுக்கணும்னு நினைக்கிறியா? இந்த தேசம் விட்டு தேசம் தெரியுறியா? ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார், நீ பயப்படாத மகனே, மகளே. உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன வேலை செய்தாலும் சரி உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன் மாவு பேசுகிற தொட்டி எண்ணெய் எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீ பயப்படாதீங்க, தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன் களஞ்சியங்களும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளும், எந்த வேலையும் உன் கையினால் செய்யணும்னா அது ஆசீர்வாதம் தாங்க. இனிமேல் பட்டு பயப்படாதீங்க. இதை செய்யலாமா அது செய்ய யோசனை பண்ணியிருக்காதீங்க. நீ கையிட்டு ஆண்டவர்கிட்ட முன் வைத்து, ஏசப்பா இந்த வேலையை செய்ய போகிறேன், நீ சொல்லிடுறப்பா, என் கையின் பிரயாசத்தை களஞ்சியங்களையும் ஆசீர்வதிப்புன்னு சொன்னிடப்பா. நான் இப்போது என் கையினால் இந்த வேலையை புதுசாக என் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், ஒரு வேலையை ஆரம்பிக்க போகிறேன், அந்த வேலையில் நீ வாங்கப்பா, என்னோட கூட ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்கள். நிச்சயமாக என்ன சொல்கிறாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களும் நீ கையிடும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எந்த தேசத்தோட போய் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. எந்த தேசத்தில் போனாலும் எனக்கு அந்த ஒரு வேலை புதுசாக முதலீடு போட போகிறேன், நான் செய்ய போகிறேன், தைரியமாக செய்யுங்க. ஆண்டவர் உங்களோட பற்றி தான் பேசுகிறார். சோர்ந்து உட்காந்துங்கிற, பயப்படாத. உன் கையில் அவ்வளோ அற்புதம் இருக்குது, அதிசயங்கிறது. ஏசப்பா உங்களோட வந்துட்டார், உங்களோட தான் பேசுகிறாரு. நீ பயப்படாதீங்க. இந்த வேலை செய்யலாமா, முதலீடு போடலாமா, பயந்து கொண்டு இருக்கிறையா? பயப்படாத மகனே, மகளே. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் களஞ்சியங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்காக தான் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். அதுக்கு தான் இந்த பொறுமை கொஞ்சம் கேட்டுட்டு போன்னு சொன்னார். ஏன்னா நீ இவ்வளோ நாள் சோர்ந்து உட்காந்துங்கிறியா? உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலைகளும், எந்த வேலையாலும் சரி கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிட போகிறாருங்க. ஆசீர்வதித்துட்டார், இன்றையே ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கட்டளை. நீ கொடுக்க தேசம் இந்த தேசத்தில் இங்கே போச்சா வேலை ஆகாது, நான் அந்த இடத்துல போய் செய்ய போகிறேன், அங்கே போனாலும் சரி எங்கே போனாலும் சரி நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஆசீர்வாதத்தை வழிநடத்து மேலும் உயர்த்த போகிறார். அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற, ஏசப்பா மட்டும் நினச்சினா போதும். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வேணும்னு பார்க்கணும் நீ சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆமென். காட் பிளஸ்.